அமெரிக்காவில் பிறந்த முதல் போப் லியோ 14ஆம் வாடிகனில் புதிய சகாப்தம். வாடிகன் கத்தோலிக்க திருச்சபையின் புதிய போப்பாக லியோ 14 தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் அமெரிக்காவில் பிறந்த முதல் போப் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று வாடிகனில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தில் நடைபெற்ற 4 கட்ட வாக்கெடுப்புகளின் முடிவில் வெள்ளைப்புகை வெளியானதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. புதிய போப்பின் இயற்பெயர் கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட். 1955ஆம் ஆண்டு சிகாகோவில் பிறந்த இவருக்கு தற்போது 69 வயதாகிறது. இவர் இதற்கு முன்பு பெரு நாட்டில் மிஷனரி பிஷப்பாகவும், புனித ஆஸ்திகியன் ஆணையத்தின் தலைவராகவும், வாடிகனின் பிஷப்புகளுக்கான டிகாஸ்டரியின் தலைவராகவும் முக்கிய பதவிகளை வகித்துள்ளார். புதிய போப் தேர்வு நடைமுறைகள் மிகவும் இரகசியமானவை. 80 வயதுக்கு குறைவான கார்டினல்கள் வாடிகனில் கூடி வெளி உலக தொடர்பு இன்றி புதிய போப்பை தேர்ந்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைக்கும் வரை பல்வேறு கட்ட வாக்கெடுப்புகள் நடைபெற்றன. கருப்பு புகை வெளியானால் போப் தேர்வு செய்யப்படவில்லை என்றும், வெள்ளை புகை வெளியானால் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்றும் அர்த்தம். இந்த நடைமுறைகளின் முடிவில்தான் போப் லியோ 14ஆம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். போப் லியோ 14ஆம் இன் தேர்வு உலகளாவிய கத்தோலிக்க சமூகத்தின் பிரதிநிதித்துவத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. அமெரிக்காவில் இருந்து ஒருவர் போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவது இதுவே முதல் முறை. இது கத்தோலிக்க திருச்சபையின் உலகளாவிய தன்மையை மேலும் வலுப்படுத்துகிறது. தனது முதல் பொது உரையில் போப் லியோ 14ஆம் அமைதி மற்றும் தெய்வீக அன்பின் செய்திகளை உலகிற்கு வழங்கினார். மேலும் தனது முன்னோடி போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு மரியாதை செலுத்திய அவர் அவரின் பணிகளை தொடர்வதாகவும் உறுதியளித்தார்.